ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோழி இறைச்சி எடுத்தாச்சு. கோழி இறைச்சியில் இன்றைக்கி வறுவலும் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இஞ்சி, வெளுத்துள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சதைச்சது, அடுத்து சின்ன உள்ளி தனியாக சதைச்சி வச்சுருக்கேன், தக்காளி, வெங்காயம், பெரிய உள்ளி நல்ல நீளமாக நறுக்கிட்டேன். இப்போ இதில் இறைச்சியில் மிளகு பொடி, குருமிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு விரவி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் பெரிய உள்ளி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டேன். இனி அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். அது கூட கடுகு, பட்டை, கிராம்பு, அடுத்து பெருஞ்சீரகம் நுணுக்கி போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகத்தை அப்படி போட்டால் வாடை வராது, நுணுக்கி போட்டால் நல்லா வாடை வரும். இது பொரிஞ்சோடனே பெரிய உள்ளி போட்டுற வேண்டியதுதான். பெரிய உள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே இஞ்சி, வெளுத்துள்ளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை இது 4ஐயும் ஒன்றா வச்சு சதைச்சது. இப்படி சதைச்சி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதான் இனி இதை சேர்த்து பச்சை மணம் மாறுற வரை நம்ம நல்லா இளக்கி விட்டுக்கிடலாம். இனி அடுத்து தக்காளி, வெங்காயம் வதங்கிட்டு அதனால தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. இது எங்கள் வீட்டில் நான் காமிச்சேன்ல தோட்டம், அந்த தோட்டத்தில் வளைஞ்ச தக்காளி போட்டு இப்போ தக்காளி வதங்கியாச்சு. இனிமேல் இறைச்சியை உள்ளே சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்த இறைச்சியை இனி இதுக்குள்ளாடி சேர்த்துடலாம். இறைச்சி சேர்க்கும்போது கீழே அடுப்பு நல்லா, நான் விறகடுப்பில் பண்ணுறேன், விறகு கம்மியாக்கிக்கிட்டேன். நீங்கள் கேஸில் பண்ணுறதா இருந்தால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கடுத்து இறைச்சி சேருங்க, அப்போனா தான் பிடிக்காது. இனி இறைச்சி சேர்த்துனோடனே நல்லா இளக்கி கொடுக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தோட நல்லா படுற மாதிரி இளக்கி கொடுக்கணும். இன்னும் நல்லா பரட்டி விடணும். தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் கொத்து, அதாவது தேங்காய் சில்லாட்டி இளக்கி அரிஞ்சு தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. நான் அது பண்ண மறந்துட்டேன், நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மிக்சியில் தேங்காய் ஒரு மூடி போட்டு ஒரு முறி திருவி அது கூட கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சி இனி தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் எடுத்து இந்த கிரேவிக்கு ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ தண்ணியே ஊற்றலை, இந்த மாதிரி கோரையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியே ஊற்றலை, ஆனால் நல்லா தண்ணி விட்டுருச்சு இறைச்சியிலேருந்து. இனி அடுத்து நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா இளக்கி கொடுத்துட்டு மூடி வைக்க வேண்டியது தான். கேமராமேன் இல்லை, கேமராமேன் வெளியே போயிருக்காரு. அதனால நான் தான் ஒரு கையில் செல்லும் ஒரு கையில் சமையல் மாட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது பிராய்லர் கோழி தான், நாடன் கோழி கிடையாது, பாய்லர் கோழி. இன்னமும் மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா வத்தட்டும். இப்போ திறக்கலாம். நல்லா பொறுன்னு வத்தியாச்சு. தேங்காய் பால் அது ஊற்றுனதுனால நல்லா வத்தியாச்சு. என்கிட்ட கொத்தமல்லி கீரை இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டு இனி நம்ம இறக்கிட வேண்டியது தான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டும் போட்டு இறக்குங்க. என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, கருவேப்பிலை மாத்திரம்தான் இருக்குது, அதனால் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.